டேய் இந்த விஜயலட்சுமி எங்கடா போச்சு, சத்தமே காணோம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கள்ல. உடனே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அது பணத்துக்காக தாங்க போராடிட்டு இருந்துச்சு. அதுக்கு பெரிய அளவில் ஒரு செட்டில்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கு ஒரு வீடு பங்களா காருலாம் கொடுத்து அது பெரிய அளவில் செட்டில் ஆகிடுச்சிங்க. பிரச்சனையே இல்லை, இப்போ அது இந்த பக்கம் வரவே வராது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. நம்பிட்டீங்களா? நான் தான் எப்போவுமே சொல்வேனே, நான் மக்களுக்காக தான் போராடுறேன். தமிழ்நாடு மக்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. என்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் மக்களுக்காக தான் போராடிட்டுருப்பேன் அப்படின்னு நான் தான் எப்போவுமே சொல்வேனே. அதே போல் ஐம் பேக். என்ன அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு, பட் மக்கள்கிட்ட நான் பேசக்கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாதுல்ல. அது என்னவோ தெரிலங்க, உங்ககிட்டலாம் பேசலன்னா எனக்கு தலையே வெடிச்சு போயிடும். தமிழ்நாடு அரசியலில் ஒரு வாரமாக ஐயோ பார்த்து எனக்கு தலைலாம் சுற்றுது, கிர்ன்னு சுற்றுது. அது என்னவோ தெரியல. திமுகவை நாங்கள் ஒழிச்சு கட்டுவோம், திமுக நாங்கள் விட்டு கம்புவோம் அப்படின்னு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க வீட்டு கதையெல்லாம் தெருவுக்கு சந்தி சிரிக்கிற மாதிரி அசிங்கமாக கேவலமாக நடக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோ பேசணுன்னு நீங்களாம் என்ன சொல்வீங்க? பார்த்தியா இவ திமுகவோட கைக்கூலி அப்படின்றவாங்க. ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் எல்லாம் உண்மையாக ஒத்துக்குவீங்க, கரெக்டாக தான் விஜயலட்சுமி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் திமுகவிலேருந்து ஓகே, திமுகவோட குடும்பத்துக்கு சார்ந்தவங்களோ பெண்களோ யாராவது வெளியில் ஐயோ நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டேன், நான் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டுட்டேன், நான் இந்த மாதிரி நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, எங்கள் நிலமை ஒன்றும் மாறலை. எங்கள் அக்கா அதே மாதிரி பேரலிசிஸ் ஆகி படுத்துருக்காங்க, நான் அதே மாதிரி அவங்கள பார்த்துட்டு கஷ்டப்படுறேன். ஆனால் அது இங்கே மாதிரி நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி யாராவது திமுகலேருந்து குடும்ப சார்ந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை தானே. அதே இப்போ வந்திருக்காங்களே எல்லாருமே, அது என்னமோ தெரியல, அவங்கெல்லாம் அப்படி சொன்ன உடனே இப்படி வண்டியாக கதைங்கள்லாம் வெளியில் என்னடா இதுன்ற மாதிரி ஆயிட்டுருக்கு. ஸோ நான் ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்ன சொல்வேன்னா, மோதுங்க, திமுகட்ட மோதுங்க, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி என் மனைவி சந்தோஷமாக இருக்காளா, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கா, நான் இது வரைக்கும் யாரையாவது ஏமாற்றிருக்கிறேன்னா, இல்லாட்டி முன்னாடி நான் யாரையாவது ஏமாத்தினேன்னா, ஃப்யூச்சரில் நான் யாரையாவது ஏமாத்துற எனக்கு ஐடியா இருக்கா அப்படின்றதெல்லாம் நல்லா சிந்திச்சுட்டு யோசிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அசிங்கம்லாம் வெளியில் அசிங்கம் ஆகாதுல்ல. இதை நான் ஃபீல் பண்ணுறதை உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேயா? யாரும் கோச்சுக்காதீங்க. தமிழ்நாடு மக்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஓகேயா? நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க, அதை நான் எப்போவுமே சொல்வேன். அதனால் இந்த அரசியல் களத்தை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், ஓகேயா? நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். தமிழ்நாடை பத்திரமாக நீங்கள் தான் காப்பாற்ற முடியும், ஓகே? அதனால் என்னோடய அன்பு எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கும். நான் நல்லா இருக்கேன், நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன். ஐ லவ் யூ ஆல். வணக்கம்.